ஹாய் காய்ஸ் மான்ஸ்டர்வர்ஸ் ரிலேட்டடான சில பல மீம்ஸில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலாம். என்னடா நீயும் இப்படி வந்துட்டியான்னு கேட்காதீங்க. அப்படியே படிப்படியாக முன்னேற வேண்டியதானே. ஸோ ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் அண்ட் கிரிக்கெட்ஸ் நிறையா விஷயங்கள் வருது. ஸோ ஸ்டே டியூன். அண்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீம் போயிடலாம். ஸோ இவனை பார்த்தாலே காண்டாகுது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னடா இவன் ஆமாம் போகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு. என்னங்க என்னடா பார்க்குற? ஐயோ எனக்கு சிரிப்பு தான் வருது இதை பார்க்கவே. இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாற்றினா நல்லாயிருக்கும். ஏதோ இது பல்செட்டு போடாத கிளவி மாதிரி இருக்குங்க வாயி. என்னடா இது? சரி ஓகே இவனை விடுங்க. அடுத்து ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். ஸோ இஸ் ஷீமு அ ஃபேமல் ஆர் மேல் அப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் கேனு டேய் பட் இருந்தாலுங்க வாய்ப்பு இருக்குது. இவனுங்க வானவில் கூடிய ஆற்றுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருப்பான். அதை தொடர்ந்து அடுத்த இதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காங் வந்து காஜா பின்னாடி ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருக்காரு. காஜலாம் என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. எங்கன்னு பார்த்தா ஷீமோ மண்டை மேலே ஏறி உக்காந்துட்டு நம்ம ஸ்கார்கிங், ஏன்னா இது மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ஸ்கார்கிங் தான் கண்ட்ரோல் பண்ணுறாருங்கிறது தெரியும். அதுக்கு ரைடு போகிற மாதிரி மேலே ஏறி உக்காந்துருக்கிற மாதிரி ரைடு போகலாமா? இதில் கூட அந்த ஷீமோட லுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். காஜிலா மாதிரி 2 காலில் தான் நிற்கிது. இதுவே சூப்பராக இருக்குது. அறிவு கட்ட லெஜெண்ட்ரிங்களா, கொஞ்சம் நல்லா பண்ணி தொலைங்கடா. அண்ட் இன்னொரு ஃபேன் ஆர்ட் பாருங்கள். இதுலேயும் பாருங்களேன், ஸ்கார்கிங்கே செம்மையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆகா இதில் நல்லா தாங்க இருக்குது. ஸோ page.combat அப்படிங்கிற ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதுவும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடூரமாக காமிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடூரமாக காமிச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆமாயி போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ என்ன பல் செட்டு போடாத கிளவி மாதிரி இருக்குது பார்த்துக்கவே. சாய் சரி, அதை தொடர்ந்து நம்ம டோகு தெரியும். இது வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிச்சு. பட் இதுக்கு வந்து ஃபேன்ஸே டோகு தானே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா டாக். ஸோ அதை அவங்க ஃபேன்ஸ் வச்ச பேரே இவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயே ஒரு சின்ன கேமியோ பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அது வந்து நம்ம காஜிலா பார்த்து கேட்குது, ஹே கோஜி இஃப் யூ காட் எ ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்குது. ஸோ டஸ் தட் மேக் யூ நேவிகேட்டர்? நீ எப்படா கரெக்டாக பூமியில் எங்கே என்ன நடந்தாலும் கரெக்டாக எப்போ அந்த இடத்துக்கு வர? உனக்கு ஏதாவது ஜிபிஎஸ் கூகுள் மேப் தான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஜிலா வெறுப்பேற்றி பார்க்குதான். நம்ம காஜிலா பார்த்துடுச்சு, ஏன்டா டே என் கேள்வியாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஒரு ஸ்மாக் வைக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கு. ஏன்டா அது நல்ல ஒரு க்யூட்டான ஒரு மான்ஸ்டர், அதுக்கு ஏன்? அதுக்கடுத்து இவர் யாருன்னு தெரியுதா கைஸ்? இவர் தான் மெத்தூஸ்லே ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். கிங் ஆஃப் த மான்ஸ்டரில் என்னடா திடீர்னு மலையை காட்டானுங்கன்னு பார்த்தா மலை அப்படியே பொழந்துக்கிட்டு நம்மளால் இருந்துச்சு வராரு. இவரோட மான்ஸ்டரோட ஓடு தான் என்னன்னு தெரில, ஆமைகளை சுற்றி ஒரே ஆமைகளாக இருக்காங்க மான்ஸ்டர்ஸில், என்னன்னு தெரில. அதுக்கடுத்து வந்துட்டாப்புல ஷீமோ டிஷர்ட்டு. இவனை பார்க்க விரியாகுதுங்க. கன்ஃபார்ம்னே நினைக்கிறேங்க இவனை தாங்க கொண்டு வர போகிறாங்க. அடா பாவீங்களா, போங்கடா. என்ன இளவ சார் வடகரி 2 மாதம் பின்னாடி மெக்கா காய்ச்சலோட ரியாக்ஷன் இருக்கும். இது யோ கிஸ்ஸுன்னு வேற போட்டு வச்சிருக்கிறான் கரும்பு முடிச்சவன். என்ன இலவுங்க இது? என்ன இலவுங்க இது? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கைஸ். காஜிலா எக்ஸ் காங்கோட அஃபீஷியல் பேஜ்லேருந்து வந்திருக்கு. பெட்டர் கிளியர் அவுட் த பாய்ஸ் ஆர் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. 2 பேர் ஓடி வர போஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். மன்னிக்கவும், எதிர்த்து விட்ட ஆன்டிஸ் எதையோ கிண்டிகிட்டு இருக்காங்க, அதனால் அந்த கடப்பட சவுண்ட் இருந்திருக்கும். இப்போ ஓகே. அண்டு ட்ரெய்லரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். மைண்டு மாறுது. ட்ரெய்லர் வந்து கூடிய விரைவில் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அஃபிஷியல் பேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பாய்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு என்னவா இருக்கும்? ட்ரெய்லராக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து சயின்டிஸ்ட் வி மே ஹேவ் ஃபவுண்ட் எவிடன்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் வீனஸில் உயிர் இருக்கா? காஜிலா ஃபேன்ஸ் ஐயையோ அடாவா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு புரியலையா? நான் சொன்ன மீமோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியலனா
இந்த வீடியோ நீங்கள் உடனடியாக பார்த்தே ஆகணும். சீரியஸ் கைஸ். ஸோ கிடோராடா யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடோராவே தெரிலனா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். கிடோராங்கிற அந்த மான்ஸ்டர் கிங் ஆஃப் த மான்ஸ்டர் படத்தோடைய வில்லன் அவன் அந்த ஊரில் இருந்து தான் வந்தாங்கிற மாதிரியான ஒரு ஹோலாக ஏதோ ஒரு காமிக்ஸில் மென்ஷனாக இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த மீம் போட்டிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஓப்பன்ஹைமர் பார்பி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இங்கிட்டு ஓப்பன்ஹைமர் அதாவது -1 வந்து ஓப்பன்ஹைமர் கைஸ் அண்டு லெஜெண்டரி காஜிலா வந்து பார்பி காய்ஸாம். சூப்பருங்க, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். அந்த இதுவே டைலாக் மைண்டில் நின்றுச்சு. காஜிலா இது என்னது, காங் மங்கி பேர் வைக்கிறானுங்க ஒரு இதுக்கும். மாத்ரா ஃபிளிப் பாலா பாருங்களா. இவன் ரோடன் ஆங்கிரி சிக்கன் கரெக்டுங்க. இவர் கிடோரா அண்ட் கெவின் புரியல நமக்கு கான்டெக்ட். மிதி இம்போஸ்டர் பாட் எல்லாம் இம்போஸ்டர் தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவனை ஸ்கல் கிராவலர் எஃப் இன் த சாட் மியூட்டோ பர்ஃபெக்ட். இதுதான் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு. கடைசி அந்த மியூட்டோ அண்ட் கடைசி இது G-1. அப்படி நம்ம ராக்கு அந்த ஒரு கண்ணை தூக்குற அந்த மீம் கான்டெக்ட் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஒரு கண்ணை தூக்கிட்டு வராப்புல. ஸோ கடைசி எக்ஸ்பிளைன் அ ஃபிலிம் பிளாட் பேட்லி அப்படின்னு இதை வச்சு நம்ம தனியாக ஒரு டாப்பிக்கே ஒரு தனி செக்மெண்ட்டே பண்ணலாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு படத்தோடைய பிளாட்டை ரொம்ப கேவலமாக சொல்ல முடிஞ்சால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜெயண்ட் ரேடியோ ஆக்டிவ் பிளிசார்ட் யார், நம்ம காஜிலாவை தான். ஆங்கர்லி சர்ச்சஸ் ஃபார் அ ஜெயண்ட் இம்போஸ்டர் ரோபோட் யார், நம்ம மெக்கா காஜிலா மண்டேனா பட் கீப்ஸ் கெட்டிங் இன்டரப்டட் பை அ ஜெயண்ட் ஹோம்லெஸ் மங்கி. ஸோ இதோட ஒரு பேடாக காஜிலா வெர்சஸ் காங் படத்தோட பிளாட்டை யாரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது கமெண்ட்டில். ஏதாவது ஒரு படத்துடைய கேவலமான பிளாட்டுன்ற பாருங்கள். ஒரு படத்தோட பிளாட்டை கேவலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், முடிஞ்சதை கண்டுபிடிப்போம். ஸோ இது ரிலேட்டடான மீம்ஸ் கொஞ்சம் தனியாக செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு அந்த வீடியோ வரும். அண்டு மான்ஸ்டர்வர்ஸ் அண்ட் ரிலேட்டட் நிறையா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸாக மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய்.